குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி இந்த கிளாஸில் நம்ம பேரேடு எப்படி தயாரிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். பேரேடு தயாரிப்பது எப்படி அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே குறிப்பேடு நம்ம போட்டிருக்கோம். நடவடிக்கை கணக்கில் கொடுத்துருந்தாங்க. அந்த நடவடிக்கைக்கு குறிப்பேட்டு பதிவுகள் பார்த்தோம். இன்றைக்கி அந்த குறிப்பேட்டு பதிவுகள் போட்டு அந்த குறிப்பேட்டு பதிவுகளின் அடிப்படையில் நம்ம என்ன செய்யணும், பேரேடு என்ன செய்யணும், தயாரிக்கணும். குறிப்பேடு போட்டதுக்கு அப்புறமா தான் பேரேடு என்ன செய்ய முடியும், நம்ம இதில் போட முடியும். தமிழ் மீடியம் பையங்க உங்கள் புக்கில் 103ஆம் பக்கம் எடுத்துக்கிடுங்க. 103ஆம் பக்கம் இதில் பார்த்தீங்க அப்படின்னா கணக்கு கொடுத்துருக்குறாங்க. நான் வாசிக்கிறேன், கவனி. தமிழன்பன் என்பவர் 2018 ஜனவரி 1 புத்தகம் விற்கும் தொழிலை தொடங்கினார். 2018 ஜனவரி மாதத்திற்கான அவருடைய தொழில் நடவடிக்கைகள் பின்வருமாறு. குறிப்பேட்டு பதிவுகளை தந்து பேரேட்டு கணக்குகளை தயாரிக்கவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாருங்கள், 2018 வருடம் ஜனவரி மாதம் 1 என்ன நடவடிக்கை சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு, ரொக்கத்துடன் தொழில் தொடங்கியது 3 லட்ச ரூபா. வங்கி கணக்கை தொடங்குவதற்காக பணம் செலுத்தியது 2 லட்சம். சரக்குகள் வாங்குவதற்காக தமிழ்நாடு பாடல் நூல் கழகத்திற்கு ரொக்கம் செலுத்தியது 10,000 ரூபா. புத்தகங்களை நிறுவனத்திற்கு ரொக்கத்திற்கு விற்றது 5,000 ரூபாய். சரக்குகளை எக்ஸ் நிறுவனத்திடமிருந்து வாங்கி ரூபாய் 15,000 இணைய வங்கி மூலமாக செலுத்தப்பட்டது. அப்புறம் 25 ஒய் என்பவருக்கு சரக்குகள் விற்பனை செய்யப்பட்டு அவரிடமிருந்து தொகை தேசிய மின்னணு நிதி பரிமாற்றம் மூலம் பெறப்பட்டது 30,000 ரூபா. அப்போ இந்த 2018 வருஷம் ஜனவரி மாதத்தில் நமக்கு ஒரு 6 நடவடிக்கை கொடுத்துருக்காங்க. இந்த 6 நடவடிக்கைக்கு முதல்ல நம்ம என்ன செய்யணும், குறிப்பேடு போடணும். சரியா? குறிப்பேடு போட்டதுக்கப்புறமா தான் என்ன செய்ய முடியும், பேரேடு போட முடியும். நல்லா கவனிச்சுக்கோ. இப்போ குறிப்பேடு ஏற்கனவே கொடுத்துருக்காங்க பாரு. நாள், விவரம், பேரேட்டு பக்கையின், பற்று, வரவு ஏற்கனவே போட்ட அந்த ஃபார்மேட்டு உனக்கு தெரிஞ்சது தான். அந்த ஃபார்மேட் மாதிரி போடுறோம். ஃபஸ்ட்டு இதுக்கு என்னன்றி பார், ரொக்கத்துடன் தொழில் தொடங்கியது. அப்போ உனக்கு ஏற்கனவே தெரியும், ரொக்கம் கணக்கு பற்று தமிழன்பன் முதல் கணக்கு வரவு 3 லட்சம். ரொக்கத்துடன் தொழில் தொடங்கியது குறித்து அப்படின்ட்டு எழுதிக்கிடுங்க. ரெண்டாவது பார்த்தேன் அப்படின்னாச்சுன்னா, வங்கி கணக்கை தொடங்குவதற்காக பணம் செலுத்தியது. இதுக்கு குறிப்பேடு வங்கி கணக்கு பற்று ரொக்கம் கணக்கு வரவு. வங்கியில் பணம் செலுத்தியது குறித்து. 5 சரக்குகள் வாங்குவதற்காக தமிழ்நாடு பாடநூல் கழகத்திற்கு ரொக்கம் செலுத்தியது 10,000 ரூபா. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், வாங்குதல் அப்படின்னா என்னது, அது கொள்முதல். சரியா? அப்போ கொள்முதல் கணக்கு பற்று ரொக்கம் கணக்கு வரவு 10,000 ரூபா. அப்புறம் 15 பார்த்திங்கன்னா, புத்தகங்கள் நிறுவனத்திற்கு ரொக்கத்திற்கு விற்றதுன்னு என்னது, விற்பனை. விற்பனை எப்போவுமே எங்கே தான் வரும், வரவுல தான் என்ன செய்யும், வரும். ரொக்கத்திற்கு விற்றிருக்கோம். அப்போ ரொக்கம் கணக்கு பற்று விற்பனை கணக்கு வரவு. 22 பாரு, சரக்குகளை எக்ஸ் நிறுவனத்திடமிருந்து வாங்கி 15,000 இணைய வங்கி மூலமாக செலுத்தப்பட்டது. கையிலேருந்து பணம் கொடுக்கல, நெட் பேங்கிங்கில் பணம் செலுத்தியிருக்காங்க. அப்போ நம்ம எப்படி போடுறோம், அதே கொள்முதல் கணக்கு பற்று, கையிலேருந்து பணம் போகலை, வங்கியிலேருந்து போனதுனால வங்கி கணக்கு வரவு போடுறோம். சரியா? கொள்முதல் கணக்கு பற்று வங்கி கணக்கு வரவு. ஒருவேளை கையிலேருந்து பணம் போயிருந்துச்சுன்னா கொள்முதல் கணக்கு பற்று ரொக்கம் கணக்கு வரவு அப்படின்ட்டு வரும். வங்கியிலேருந்து செலுத்தினதுனால கொள்முதல் கணக்கு பற்று வங்கி கணக்கு வரவு அப்படின்ட்டு வரும். அடுத்தது பேர், ஒய் என்பவருக்கு சரக்குகள் விற்பனை செய்யப்பட்டு அவரிடமிருந்து தொகை தேசிய மின்னணு நிதி பரிமாற்றம் மூலம் பெறப்பட்டது. நம்ம நெஃப்ட் அப்படின்னு சொல்கிறோம். அதன் மூலமாக பணம் செஞ்சுருக்காங்க, பெற்றிருக்காங்க. சரியா? அப்போ நெஃப்ட் மூலமாக பெறுறது நம்ம கையில் வாங்க மாட்டோம், அக்கௌண்ட்டில் தான் கிரெடிட் ஆகும். அதனால் என்ன செய்யணும், வங்கி கணக்கு பற்று விற்பனை கணக்கு வரவு அப்படின்னு போடுறோம். ஒரு வித்தியாசத்தை புரிஞ்சுக்கோ. ரொக்கமாக கையில் வந்துச்சுன்னா ரொக்கம் கணக்கு பற்று விற்பனை கணக்கு வரவு. இது பேங்கில் வந்ததுனால வங்கி தான் பெறுபவர். அதனால் வங்கி கணக்கு பற்று விற்பனை கணக்கு வரவு அப்படின்ட்டு வந்துடும். சரி, இது நம்ம என்ன செஞ்சிட்டோம்,
குறிப்பேடு போட்டோம். இந்த குறிப்பேடை வச்சு நம்ம என்ன செய்யணும், பேரேடு போடணும். அடுத்தது என்ன செய்யணும், இந்த குறிப்பேடை வச்சு நம்ம என்ன செய்ய போகிறோம், பேரேடு போட போகிறோம். சரி, இப்போ இங்கிலீஷ் மீடியம் பையங்க பாருங்கள், 72ஆம் பக்கம் எடுத்துக்கிடுங்க. 72ஆம் பக்கம் பாரு, அதில் கணக்கு பேர் தமிழ் அன்பன் ஸ்டார்டட் புக் செல்லிங் பிஸ்னஸ் ஆன் 1 January 2018. ஃபாலோயிங் ஆர் த டிரான்சாக்ஷன் டுக் பிளேஸ் இன் இஸ் பிஸ்னஸ் ஃபார் த மந்த் ஆஃப் January 2018. பாஸ் ஜேர்னல் என்ட்ரிஸ் அண்ட் ப்ரிப்பேர் லெட்ஜர் அக்கௌண்ட்ஸ். இதில் வந்து ஒரு 6 டிரான்சாக்ஷன் இருக்குது பார். 2018 January 1 ஸ்டார்டட் பிஸ்னஸ் வித் கேஷ் 3 lakh. 3 lakh வச்சு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கான். செகண்ட், ஓப்பன் பேங்க் அக்கௌண்ட் பை டெபாசிட்டிங் 2 lakh. பேங்கில் டெபாசிட் பண்ணது வந்து 2 lakhs. அப்புறம் ஃபிஃப்த்தில் வந்து குட்ஸ் பாட் ஃப்ரம் தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக் கார்பரேஷன் ஃபார் கேஷ் ஒரு 10,000 ரூபாய்க்கு புக் என்ன செஞ்சுருக்கிறாங்க, வாங்கியிருக்காங்க. அப்புறம் 15th சோல்டு குட்ஸ் டு ட்ரேடர்ஸ் ஃபார் கேஷ் வந்து ஒரு 5,000. 22nd purchase goods from X and Co for rupees 15,000 and the payment is made through net banking. அப்புறம் 25th sold goods to Y and Co for rupees 30,000 and the payment is received through NEFT அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ இதுக்கு வந்து நம்ம ஜேர்னல் என்ட்ரி போட போகிறோம். ஏற்கனவே நீங்கள் போட்ட மாதிரி நம்ம ஜேர்னல் என்ட்ரி என்ன செய்ய போகிறோம், போட போகிறோம். இப்போ ஜேர்னல் என்ட்ரி பாருங்கள், எப்போ மாதிரியே டேட்டு, பர்டிகுலர்ஸ், எல்எஃப், டெபிட், கிரெடிட், அமௌண்ட் ருபீஸ் போட்டுவிடுங்க. ஃபஸ்ட் என்ட்ரி பாரு, அதில் டிரான்சாக்ஷன் என்ன சொல்லியிருக்கு, ஸ்டார்டட் பிஸ்னஸ் வித் கேஷ். ஸோ த ஜேர்னல் என்ட்ரி இஸ் கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் டு தமிழன்பன் கேபிட்டல் அக்கௌண்ட். கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் டு தமிழன்பன் கேபிட்டல் அக்கௌண்ட். செகண்ட் என்ட்ரி பாரு, ஓப்பன் பேங்க் அக்கௌண்ட் பை டெபாசிட்டிங் 2 lakhs. பேங்கில் டெபாசிட் பண்ணியிருக்கோம், 2 lakhs டெபாசிட் பண்ணியிருக்கோம். வி டெபாசிட் கேஷ் ஒர்த் rupees 2 lakhs இன்டு த பேங்க். அப்போது தேர்ஃபோர் த என்ட்ரி வந்து என்னது, பேங்க் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ், பேங்க் ரிசீவர், கேஷ் கோஸ் அப். ஓகே, அடுத்தது பேர் ஃபிஃப்த்து பேர் குட்ஸ் பாட் மீன்ஸ் பர்ச்சேஸ் ஃப்ரம் தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக் கார்பரேஷன் ஃபார் கேஷ் ஒரு 10,000. We bought books for rupees 10,000. So the journal entry is purchase account attached to cash. Goods comes in, so we debit purchase account. Cash goes out, so we credit cash account. 15th, sold goods to traders for cash. Sold means sales. Sales is always credit balance. Therefore, we credit sales account. Now we received cash. What comes in? Cash comes in. அப்போ cash account debtor to sales account. Cash account debtor to sales account. 22nd பாரு, purchase goods from X and Co for rupees 15,000 and the payment is made through banking. பேமெண்ட் வந்து கேஷாக பே பண்ணல, பேங்க் மூலமாக நடந்ததுனால ஜேர்னல் என்ட்ரி இஸ் purchase account debtor to bank. If you paid cash, purchase account debtor to cash. In this transaction, we paid that amount with the bank, help of bank. Bank paid that amount. So, we credit bank account. Purchase account debtor to bank account. 25th, sold goods to Y and Co for rupees 30,000 and payment is received through NEFT. நெஃப்ட்டில் நம்ம வந்து என்ன செஞ்சுருக்கோம், அமௌண்ட்டை ரிசீவ் பண்ணியிருக்கோம். we can't received it in cash. Bank only received the cash rupees 30,000. So we debit bank account. Bank is the receiver. So bank account debtor to sales account. Bank account debtor to sales account. Now நம்ம என்ன செய்ய போகிறோம், இனிமேல் அடுத்தது வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம், இதில் இருந்து நம்ம பேரேடு போடணும், லெட்ஜர் போட போகிறோம். சரியா, இப்போ வந்து நான் தமிழ் மீடியத்துக்கு போயிட்டு நான் உங்களுக்கு வரேன். சரி, தமிழ் மீடியம் பையங்க பாருங்கள், இப்போ வந்து நம்ம வந்து குறிப்பேடு போட்டிருக்கோம். சரியா, ரொக்கம் கணக்கு, தமிழன்பன் முதல் கணக்கு, வங்கி, ரொக்கம், கொள்முதல், ரொக்கம், ரொக்கம் விற்பனை, கொள்முதல் வங்கி, வங்கி விற்பனைட்டு வருது. சரியா,
இதில் ஒவ்வொன்றுக்கும் நம்ம வந்து என்ன செய்யணும் அப்படின்னா பேரேடு போடணும். பாரு, ஃபஸ்ட்டு வந்து ரொக்கம் இருக்குது, அப்போ ரொக்கத்துக்கு ஒரு பேரேடு. அப்புறம் தமிழன்பன் முதல் இருக்குது, அப்போ தமிழன்பன் முதலுக்கு ஒரு பேரேடு போட்டுடணும். அடுத்தது வங்கிக்கு ஒரு பேரேடு. ரொக்கம் ஏற்கனவே போட்டுட்டோம், அதனால் அது வேண்டாம். சரியா? அடுத்தது கொள்முதலுக்கு போடணும். அடுத்தது ரொக்கம் போட்டாச்சு, அப்புறம் ரொக்கம் போட்டாச்சு, அப்புறம் விற்பனைக்கு போடணும். அப்புறம் கொள்முதலுக்கு ஏற்கனவே போட்டுட்டோம், வங்கிக்கு நம்ம என்ன செய்யணும், இது வரைக்கும் போடலை, அப்போ வங்கிக்கு என்ன செய்யணும், போடணும். அடுத்ததும் வங்கி தான் இருக்குது, போட்டாச்சு. அதுக்கு அடுத்தது விற்பனை இருக்குது, ஏற்கனவே என்ன செஞ்சாச்சு, போட்டாச்சு. சரியா? இப்படி வரிசையாக ஒவ்வொன்றுக்காக பேரேடு போடணும். இப்படி பேரேடு போடும்போது என்ன செய்யணும், என்ன ஞாபகத்தில் வச்சுக்கணும் அப்படின்னாச்சுன்னா, இந்த குறிப்பேடில் பற்றில் இருந்தால் அங்கே பற்றில் வரும், வரவில் இருந்தால் வரவில் வரும், அவ்வளோதான். சரியா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. பேரேடு போடும்போது இப்போ எடுத்துக்காட்டால் ரொக்கம் கணக்குக்கு பேரேடு போடுறோம்னு வச்சுக்கிடுங்களேன். ஃபஸ்ட்டு அதுதான் நம்ம போட போகிறோம். போட்டிருக்கோமா? ரொக்கம் கணக்கு அப்படின்னு போட்டிருக்கோம். இந்த ரொக்க கணக்கு போடும்போது குறிப்பேட்டை பார்த்துக்கிட்டே வரணும். இந்த குறிப்பேட்டில் ரொக்கம் எங்கெல்லாம் இருக்குது அப்படின்ட்டு பார்க்கணும். ரொக்கம் வந்து பற்றில் இருந்தால் அமௌண்ட்டை பற்றில் போட்டுரு. ரொக்கம் வந்து அமௌண்ட் வந்து வரவில் இருந்தால் இங்கேயும் வரவில் போட்டுடணும், அவ்வளோதான். சரியா? பற்றில் இருந்தால் பற்றில் அமௌண்ட்டை போட்டுறணும், வரவில் இருந்தால் வரவில் அமௌண்ட்டை போட்டுரும், அவ்வளோதான். எந்த கணக்குலையும் அதனுடைய பேர் வரவே வராது, அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ரொக்கம் கணக்கு போட்டோம் அப்படின்னா ரொக்க கணக்கில் ரொக்கம்ங்கிற பேர் என்ன செய்யாது, வராது. இப்போ நாம் வந்து ஒரு செலவு செய்கிறோம் அப்படின்னாச்சுன்னா அந்த செலவை தான் நம்ம எழுத முடியுமே தவிர நம்ம அக்கௌண்ட்டு நம்ம பேர்லாம் என்ன செய்யாது, வராது. அப்படி தானே? நான் எனக்கு கொடுத்தேன், நான் எனக்கு பெற்றேன் அப்படின்னு சொல்லி நம்ம அக்கௌண்ட்டில் நம்ம பேர் வராது. நம்ம கணக்கு எழுதுகிறோம் அப்படின்னாச்சுன்னா, இப்போ வீட்டில் ஒரு கணக்கு எழுதுறீங்க அப்படின்னாச்சுன்னா காலையில் நீங்கள் என்ன செய்கிறீங்க, அரிசி வாங்கினேன், பருப்பு வாங்கினேன், எண்ணெய் வாங்கினேன், காய்கறி வாங்கினேன், இப்படி தான் எழுத முடியும். அவனுக்கு கொடுத்தேன், இவனுக்கு கொடுத்தேன், அப்படி தான் எழுத முடியுமே தவிர நான் எனக்கு கொடுத்தேன், நான் என்னிடத்துலேருந்து என்ன பெற்றுக்கொண்டேன், எனக்கு செலுத்தினேன் அப்படின்னு என்ன செய்ய முடியாது, எழுத முடியாது. நம்ம அக்கௌண்ட்டில் நம்ம பேர் வராது. அதேமாரி எந்த அக்கௌண்ட் போடுறோமோ அந்த அக்கௌண்ட்டில் அதனுடைய பேர் வராது, அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? சரி, இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து ரொக்கம் கணக்கு போட்டுட்டோம். உன் நோட் எடுத்துக்கோ. உன் நோட்டில் 2 சைடாக பிரிச்சிரு. இடது பக்கம் வலது பக்கம் 2ஆக பிரிச்சிரு. இடது பக்கத்தில் நாள் விவரம் குறிப்பேட்டு பக்கையின் தொகை ரூபாய். அப்புறம் வலது பக்கத்தில் 4 விவரம் குறிப்பேட்டு பக்கையின் தொகை ரூபாய். இடது பக்கத்தில் கணக்கில் சொன்ன மாதிரியே மேலே ப அப்படிங்கிறதுல பற்று அப்படின்னு போட்டுரு, வே அப்படின்னா வரவு அப்படின்னு போட்டுரு. இந்த ரொக்க கணக்குங்கிறது வந்து அந்த ஜாயிண்ட்டு. சரியா? இந்த 2 பேஜும் ஜாயிண்ட் ஆகுதுல்ல, அந்த நடுவில் எழுதணும், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? சரி, இப்போ பாருங்கள், இப்போ ரொக்கம் கணக்கு போடுறோமா? அப்போ ஃபஸ்ட்டு ரொக்கத்தை மட்டும் பார். ரொக்கம் வந்து ஃபஸ்ட்டு எங்கே இருக்குது, 3 லட்ச ரூபா இருக்குது. இந்த 3 லட்ச ரூபா எங்கே இருக்குது, பற்று சைடில் இருக்குது. அதனால் அந்த 3 லட்சத்தை எங்கே போட்டுட்டோம், பற்று சைடில் போட்டுட்டோம். போட்டோமா? அப்போது ரொக்க கணக்கில் ரொக்க பேர் வராது, என்ன பேர் வந்துடும், தமிழ் அன்பன் முதல் கணக்கு அப்படின்ட்டு வந்துடும். சரிதானா? அடுத்தது ரொக்கம் எங்கே இருக்குன்னு பாரு, அப்படியே வந்துட்டு வாங்க. 2ஆவதுல பேர் ரொக்கம் வரவில் இருக்கு. அப்போ வரவில் இருந்தால் அந்த 2 லட்சத்தை வரவில் போட்டு என்ன எழுதணும், வங்கிட்டு எழுதணும், அவ்வளோதான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரியா? போட்டாங்களா? வங்கிட்டு போட்டுட்டாங்க, அமௌண்ட்டை என்ன செஞ்சுட்டாங்க, போட்டாங்க. அடுத்த ரொக்கம் எங்கே இருக்குது, 5ஆம் தேதி ரொக்கம் வரவில் இருக்குது. அப்போ வரவில் 10,000 ரூபா போட்டு எப்படிட்டு எழுதினோம், கொள்முதல் அப்படின்ட்டு எழுதிடணும். போட்டாங்களா? வரவில் 10,000 போட்டு கொள்முதல்ட்டு எழுதிட்டாங்க, அவ்வளோதான். அடுத்த ரொக்கம் பாருங்கள். அடுத்த ரொக்கம் எங்கே இருக்குது, பற்றில் இருக்குது, அப்படி தானே? பற்றில் 5,000 ரூபா இருக்குது. அப்போ பற்றில் 5,000 ரூபா போட்டு எப்படி எழுதணும், விற்பனை அப்படின்ட்டு எழுதணும், அவ்வளோதான். இப்போ நல்லா பாருங்கள், போட்டோமா? தமிழ் அன்பன், விற்பனை, வங்கி, கொள்முதல் போட்டிருக்கோம். இப்போ பற்று வரவு 2 சைடு இருக்குது. இதில் எந்த சைடு வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு நம்ம என்ன செய்யணும், பார்க்கணும். எந்த சைடு அதிகமாக இருக்குன்னு பார்க்கணும். பார்த்தோன்னே தெரிஞ்சிடும். 3 லட்சம் ஒரு 5,000, 3 லட்சத்தி 5,000 மனசுலேயே கூட்டிடலாம். அங்கே பார்த்தேன் அப்படின்னாச்சுன்னா 2 லட்சம் 10,000, 2 லட்சத்தி 10,000. அப்போ பற்று சைடு தான் அதிகமாக இருக்குது. அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னாச்சுன்னா அப்படி பற்று சைடை டோட்டல் போடுறோம். 3 லட்சத்தி 5,000 ரூபா போட்டு நேராக அங்கே அதே லைன் மாறாமல் 3 லட்சத்தி 5,000 எழுதுகிறோம். இப்படி எழுதும்போது அங்கே வந்து இருப்பு கீ அப்படின்ட்டு போடுறதுக்கு ஒரு இடம் விட்டுக்கணும், அது பார்த்துக்கணும். ஒரு லைன் என்ன செய்யுது இருக்குதா அப்படின்ட்டு பார்த்துக்கணும்.
அது ஒரு லைன் விட்டுட்டு தான் என்ன செய்யணும், டோட்டல் பண்ணணும். சரியா? இப்போ 3,05,000 போட்டுட்டு அங்கே ஏற்கனவே 2,10,000 இருக்குது. அந்த 3,05,000த்தில் அந்த 2,10,000 நீ கழிச்சிட்டேன்னா ஒரு பேலன்ஸ் வருது. அந்த அமௌண்ட் வந்து 95,000 ரூபா. சரியா? அதுக்கு வந்து 31ஆம் தேதி போட்டு இருப்பு கீஇ அப்படின்ட்டு எழுதுகிறேன். சரியா? இருப்பு கீஇ அப்படின்னா என்ன அர்த்தம்னா இருப்பு கீழ் எழுத்தல் அப்படின்ட்டு அர்த்தம். சரியா? இருப்பு கீழ் எழுத்தல் அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த அமௌண்ட்டை வந்து திரும்ப நீ இன்னொரு இடத்துல எடுத்து எழுதணுன்ட்டு அர்த்தம். இப்போ இந்த 95,000 ரூபா வந்து வரவில் இருக்கிறதுனால அதை நீ பற்றில் எழுதணும். பற்றில் எப்படி எழுதணும்? அது ஜனவரி 31, அப்போ அடுத்த நாள் February 1ங்கிறதுனால இருப்பு கீகோ அப்படின்ட்டு போட்டு 95,000 ரூபா போடுறோம். இருப்பு கீகோ அப்படின்னா என்னதுன்னா கீழ் கொணர்தல் அப்படின்ட்டு அர்த்தம். இதை வந்து நினச்சிருக்கோம் கீழ் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்ட்டு அர்த்தம். சரியா? அப்போ இந்த இருப்பு கீங்கிறது வந்து எப்போவுமே எல்லா பேரிடலையுமே இது வந்து வரவில் தான் இருக்கும் அப்படின்ட்டு சொல்ல முடியாது. இது பற்றிலையும் இருக்கலாம், வரவுலையும் நிச்சயலாம் இருக்கலாம். ஏன் அப்படின்னா எந்த சைடில் குறையாக இருக்கோ அந்த சைடில் தான் வரும். கொஞ்சம் ஷார்ட்டாக சொல்கிறோம் அப்படின்னா இந்த இருப்பு கீங்கிறது என்ன அப்படின்னா இந்த பற்றுக்கும் வரவுக்கும் இடையே ஆன ஒரு வித்தியாசம், அவ்வளோதான். அந்த அமௌண்ட்டு தான். சரியா? அப்போ அந்த இருப்பு கீ வந்து பற்றில் இருந்தால் இருப்பு கீக்கோ வரவில் வரும். இருப்பு கீ வந்து வரவில் இருந்தால் இருப்பு கீக்கோ வந்து பற்றில் வரும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? சரி, இப்போ இங்கிலீஷ் மீடியம் வாங்க பாருங்கள். இப்போ ஏற்கனவே நம்ம என்ன செஞ்சிட்டோம், ஜேர்னல் என்ட்ரிஸ் போட்டோம். இப்போ now we prepare cash account. Cash account, when we prepare cash account, it is an one format. That format is date, particulars, JF, amount rupees. Date, particulars, JF, amount rupees. Debit side, credit side. லெஃப்ட் சைடு வந்து டெபிட் சொல்கிறோம், ரைட் சைடு வந்து கிரெடிட் சொல்கிறோம். சரியா? ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இப்போ நம்ம கேஷ் அக்கௌண்ட் போடும்போது இந்த ஜேர்னல் என்ட்ரியில் கேஷை மட்டும் பார்க்குறோம். சரியா? ஜேர்னல் என்ட்ரியில் கேஷ் மட்டும் பார்க்குறோம். ஃபஸ்ட் என்ட்ரி கேஷ் அக்கௌண்ட் நெட்வொர்க் டு தமிழ் நண்பன் கேபிட்டல் அக்கௌண்ட். செகண்ட் என்ட்ரி பேங்க் அக்கௌண்ட் நெட்வொர்க் டு கேஷ் அக்கௌண்ட். இன் ஃபஸ்ட் என்ட்ரி கேஷ் இஸ் டெபிட்டட். கேஷ் வந்து டெபிட்டில் இருக்குது. சரியா? கேஷ் டெபிட்டில் இருந்தால் கேஷ் அக்கௌண்ட்டில் டெபிட்லேயே போட்டுருங்க, அவ்வளோதான். கேஷ் வந்து க்ரெடிட்டில் இருந்துச்சுன்னா கேஷ் அக்கௌண்ட்டில் க்ரெடிட்லேயே போட்டுடணும், அவ்வளோதான். அதுதான் ஒரு சிம்பிளான ஒரு பிரின்சிபல். சரியா? ஜேர்னல் என்ட்ரியை பார்க்குறீங்க. ஜேர்னல் என்ட்ரியில் கேஷ் எங்கே இருக்குன்னு தேடி பார்க்குற. 1ஆம் தேதி கேஷ் வந்து எங்கே இருக்குது? டெபிட்டில் இருக்குது. அப்போ டெபிட்டில் எழுதிடுறீங்க. 2ஆம் தேதி கேஷ் எங்கே இருக்குது? க்ரெடிட்டில் இருக்குது. அப்போ க்ரெடிட்டில் எழுதுறீங்க. 5ஆம் தேதி கேஷ் எங்கே இருக்குது? க்ரெடிட்டில் இருக்குது. அப்போ க்ரெடிட்டில் எழுதுறீங்க. 15ஆம் தேதி கேஷ் எங்கே இருக்குது? டெபிட்டில் இருக்குது. அதனால் என்ன செய்றீங்க? டெபிட்டில் எழுதுறீங்க. அவ்வளோதான் கேஷ். சரியா? சரி, இப்போது கேஷ் அக்கௌண்ட் போடும்போது அந்த இடத்துல கேஷுங்கிற பேர் வரவே வராது. அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? இப்போ கேஷ் அக்கௌண்ட் போடும்போது டெபிட் சைடோ க்ரெடிட் சைடோ அதில் வந்து என்ன வராது? கேஷ் அக்கௌண்ட்ங்கிற வார்த்தை என்ன செய்யாது? வரக்கூடாது. சரியா? அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ பாரு, 1ஆம் தேதி கேஷ் அக்கௌண்ட் நெட்வொர்க் டு தமிழ் நண்பன் கேபிட்டல் அக்கௌண்ட். இன் திஸ் ஜேர்னல் என்ட்ரி rupees 3 lakhs debited. So we debit in the ledger account. Okay. Cash account, debit side, we write 3 lakhs to தமிழ் நண்பன்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். அப்புறம் அடுத்த என்ட்ரி பேர் பேங்க் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ். இன் திஸ் ஜேர்னல் என்ட்ரி கேஷ் இஸ் கிரெடிட்டட். ஸோ வி கிரெடிட் rupees 2 lakhs in cash account. ஓகே, பார்த்துச்சிங்களா? கிரெடிட் சைடில் 2 lakhs போட்டோம். கேஷ் அக்கௌண்ட்டில் கேஷ் பேர் வராது, அதனால் டேட் போட்டு பேங்க்ட்டு போட்டோம். சரியா? அடுத்தது பேர் 5ஆம் தேதி பேர் கேஷ் வந்து கிரெடிட்டில் 10,000 ரூபா இருக்குது. அப்போ என்ன செய்றீங்க? டேட் போட்டு கிரெடிட்டில் ஒரு 10,000 ரூபா போடுறீங்க. என்ன எழுதணும்? பர்ச்சேஸ் அப்படின்ட்டு எழுதிடணும், அவ்வளோதான். சரியா? அடுத்தது பாருங்கள், இன்னொரு கேஷ் வந்து எங்கே இருக்குது? டெபிட் சைடு இருக்குது. ஒரு 5,000 இருக்குது. சரியா? 15th. அப்போ அது எப்படி எழுதுகிறோம்? 2 sales போட்டு 5,000 போட்டோம். இப்போ now டெபிட் சைடு டோட்டல் 3,05,000.
credit side total 2,10,000. Difference is 95,000. இதில் எந்த சைடு அதிகமாக இருக்குன்னு முதல்ல பார்க்குறீங்க. டெபிட் சைடு அதிகமாக இருக்குது. அப்போ டெபிட் சைடில் 3,05,000 டோட்டல் போட்டு அப்படியே அந்த அமௌண்ட்டை ஈக்குவலாக கொண்டு வரீங்க. கொண்டு வந்து எழுதி அந்த டிஃப்ரென்ஸ் அமௌண்ட்டை 95,000 ரூபாய் நீங்கள் என்ன செய்கிறீங்க போடுறீங்க. சரியா? இந்த 95,000 ரூபாய்க்கு பேர் என்ன அப்படின்னா பை பேலன்ஸ் சிடி. பை பேலன்ஸ் சிடி. சிடி மீன்ஸ் கேரிட் டவுன். சிடி மீன்ஸ் கேரிட் டவுன். கேரி டவுன். இந்த கேரி டவுனும் என்ன அர்த்தம் அப்படின்னாச்சுன்னா அதை வந்து திரும்ப எடுத்து கீழே எழுதணுன்ட்டு அர்த்தம். சரியா? இது வந்து கிரெடிட்டில் இருக்குது, அதனால் மறுபடியும் அதை டெபிட்டில் எழுதுகிறோம். ஜனவரி மாதத்துக்கு 31 நாள், அதனால் அந்த பை பேலன்ஸ் சிடிக்கு 31ஆம் தேதி கொடுக்குறோம். பிடிக்கும் போது அந்த மாதத்தில் அடுத்த நாள். சரியா? அப்போது ஜனவரி மாதம் 31, அதுக்கு அடுத்த நாள் என்ன ஆகும் அப்படின்னா February 1. அப்போ February 1 போட்டு 2 பேலன்ஸ் பிடி. பிடினா ப்ராட் டவுன் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? ப்ராட் டவுன். ப்ராட் டவுன்னா மேலேருந்து கீழே கொண்டு வந்திருக்கோம் அப்படின்ட்டு அர்த்தம். அப்போ இன் சிம்பிள் சிடி மீன்ஸ் டிஃப்ரென்ஸ். சிடி மீன்ஸ் டிஃப்ரென்ஸ். டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த டோட்டல் ஆஃப் டெபிட் சைட் அண்டு கிரெடிட் சைட். ஓகே. திஸ் கேரி டவுன் பேலன்ஸ் மேபி இன் டெபிட் சைட் ஆர் இன் கிரெடிட் சைட். டெபிட் சைட்லேயும் வரலாம், கிரெடிட் சைட்லேயும் வரலாம். சரியா? கிரெடிட் அதிகமாக இருந்துச்சுன்னா டெபிட்டில் வரும், டெபிட் அதிகமாக இருந்துச்சுன்னா கிரெடிட்டில் வரும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த சைடில் குறையா இருக்கோ அந்த சைடில் வரும். இப்போ கிரெடிட்டில் இருந்துச்சுன்னா பிடி வந்து டெபிட்டில் வரும், டெபிட் சைடில் இருந்துச்சுன்னா பிடி வந்து கிரெடிட்டில் வரும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? இப்போ கேஷ் அக்கௌண்ட் முடிஞ்சது. இப்போ என்ன முடிஞ்சது? கேஷ் அக்கௌண்ட் முடிஞ்சது. அடுத்த அக்கௌண்ட் நம்ம என்ன போடணும் அப்படின்னாச்சுன்னா தமிழ் அன்பன் கேபிட்டல் அக்கௌண்ட் போடணும். சரியா? இப்போ நம்ம அங்கே தமிழ் மீடியம் போயிட்டு வரேன். பாருங்கள், தமிழ் மீடியம் பாய்ஸ் பாருங்கள். இப்போ ரொக்க கணக்கு நம்ம போட்டு முடிச்சிட்டோம். இங்கிலீஷ் மீடியம் பையங்களுமே சேர்ந்தே நீங்கள் பார்த்துருங்க. அப்போ தான் இதை முடிக்க முடியும், இல்லாட்டினா அப்படி மாறி கவனி. இப்போ ஃபஸ்ட்டு வந்து கேஷ் அக்கௌண்ட் போட்டோம். கேஷ் அக்கௌண்ட் போட்டு முடிச்சினோம். டிஃப்ரென்ஸ் வந்து 95,000 வந்துச்சு. சிடி போட்டு பிடி போட்டோம். சரியா? செகண்ட் வந்து நம்ம என்ன லெட்ஜர் போட போகிறோம் அப்படின்னா தமிழ் அன்பன் முதல் கணக்கு அப்படின்னு போடுறோம். அதாவது இங்கிலீஷ் மீடியம் பையங்க என்ன போடுறீங்க அப்படின்னாச்சுன்னா தமிழ் அன்பன் கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படின்னு போடுறீங்க. தமிழ் அன்பன் கேபிட்டல் அக்கௌண்ட். சரியா? அப்படி ஹெட்டிங் போட்டுட்டு இது எப்படி போடுறீங்க அப்படின்னாச்சுன்னா நீங்கள் ஜேர்னல் என்ட்ரி பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா இங்கிலீஷ் மீடியம் பையங்க பாரு, அதில் என்ன போட்டிருக்கு? டு தமிழ் அன்பன்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் ₹3 lakhs இன் கிரெடிட் சைட். அப்படி தானே? அதனால் அந்த 3 lakh கிரெடிட் சைடில் எழுதுறீங்க. சரியா? அதை எங்கே எழுதுறீங்க? கிரெடிட் சைடில் எழுதுறீங்க. அப்போ கிரெடிட் சைடில் எப்படி எழுத முடியும்? இங்கிலீஷ் மீடியம் பையங்க கேஷ் அப்படின்ட்டு எழுதுவீங்க. தமிழ் மீடியம் பையங்க எப்படி எழுதுவீங்க பாருங்கள். அது எப்படி இருக்குது? ரொக்கம் கணக்கு பற்று தமிழ் அன்பன் முதல் கணக்கிட்டு இருக்குது. அதனால் என்ன செய்ய போகிறீங்க நீங்கள் வந்து அது வந்து வரவில் இருக்கிறதுனால வரவில் 3 லட்சத்தை போட்டு ரொக்கம் அப்படின்ட்டு எழுதிடுறீங்க. சரியா? இப்போ டிஃப்ரென்ஸை பாருங்கள். டெபிட் சைடு 0 பேலன்ஸ், கிரெடிட் சைடு 3 lakhs. Therefore the difference is 3 lakhs. அப்படி தானே? பாரு, பற்று பக்கத்தில் அமௌண்ட்டே இல்லை, வரவு பக்கத்தில் 3 லட்சம் இருக்குது. அப்போ வித்தியாசம் வந்து என்னது? 3 லட்ச ரூபா. வித்தியாசம் வந்து என்னது? 3 லட்ச ரூபா. அப்போ அதுக்கு என்ன போடுறோம்? அந்த வித்தியாசத்துக்கு இருப்பு கீ அப்படின்னு போட்டு டோட்டல் போட்டுட்டு அப்படியே இருப்பு கீ கோட்டை நம்ம என்ன செஞ்சிடறோம்? எழுதிடுறோம். சரியா? இங்கிலீஷ் மீடியம் பையங்க பாருங்கள் போட்டோமா? தமிழ் அன்பன் கேபிட்டல் அக்கௌண்ட் பை கேஷ் 3 lakhs போட்டுட்டோம். டெபிட் சைடில் 2 பேலன்ஸ் சிடி போட்டு 3 lakh போட்டோம். அந்த 3 lakh வந்து அப்படியே February 1க்கு பை பேலன்ஸ் பிடி போட்டு 3 lakh வந்துடுச்சு. சரியா? அப்போ இப்போ வந்து 2 லெட்ஜர் போட்டாச்சு. ஒன்று வந்து கேஷ் அக்கௌண்ட் போட்டுட்டோம், இன்னொன்று வந்து கேபிட்டல் அக்கௌண்ட் என்ன செஞ்சுட்டோம்? போட்டுட்டோம். சரி, அடுத்த பேரேடு வந்து என்ன பேரேடு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா குறிப்பேடை வச்சு தான் சொல்ல முடியும். ஃபஸ்ட்டு ரொக்கம், அப்புறமா முதல், அடுத்தது வங்கி. அடுத்து என்ன பண்ணணும்? வங்கி போடணும். வங்கி போடும்போது வங்கியை மட்டும் பாரு. இங்கிலீஷ் மீடியம் பையங்க நீ என்ன எழுதுவ? பேங்க் அக்கௌண்ட் அப்படின்ட்டு எழுதுவேன். என்ன எழுதுவேன்?
பேங்க் அக்கௌண்ட் அப்படின்ட்டு எழுதுவேன். சரியா? அப்போ நீ போடும்போது என்ன செய்யணும் பார்க்கணும் அப்படின்னாச்சுன்னா, அந்த இங்கிலீஷ் மீடியம் பையங்க பேங்க் மட்டும் பார்க்கணும். பேங்க் வந்து எங்கே இருக்குது அதை மட்டும் பார்க்கணும். தமிழ் மீடியம் பையங்க எப்படி பார்க்கணும்? வங்கிங்கிற வார்த்தை எங்கே இருக்குது அதை மட்டும் தான் பார்க்கணும். வேறு எதுவுமே என்ன செய்ய வேண்டாம், நீங்கள் பார்க்க வேண்டாம். அப்போ பாரு, குறிப்பேடில் பாரு, ஃபஸ்ட்டு வங்கி இருக்குது, 2ஆம் தேதியில் இருக்குது. அடுத்த வங்கி 22ஆம் தேதி இருக்குது. அடுத்த வங்கி 25ஆம் தேதி இருக்குது. சரியா? இப்போ ஃபஸ்ட்டு 2ஆம் தேதி வங்கி வந்து பற்றில் இருக்குது. அப்போ பற்றில் 2 லட்சம் போட்டு ஒரு அக்கௌண்ட் எழுதிடுங்க. சரியா? அடுத்த வங்கி வந்து வரவில் இருக்குது. இப்போ வரவில் 15,000 போட்டு கொள்முதல் எழுதிடுங்க. அப்புறம் 25ஆம் தேதி வங்கி வந்து பற்றில் இருக்குது. அதனால் பற்றில் 30,000 போட்டு விற்பனைட்டு எழுதிடுங்க. சரியா? பாரு, இப்போ ஆன்சர் அங்கே எப்படி எழுதியிருக்காங்க பாருங்கள். பாருங்கள், போட்டாங்களா? பற்றில் ரொக்கம் போட்டு 2 லட்ச ரூபா, வரவில் கொள்முதல் போட்டு 15,000 ரூபா, பற்றில் விற்பனை போட்டு 30,000 ரூபா. ஒன்றும் இல்லை, வங்கி வந்து பற்றில் இருந்தால் பற்றில் போடுற, வரவில் இருந்தால் வரவில் போடுற, அவ்வளோதான். அதை மட்டும் பார்த்தா அப்படியே போட்டுறீங்க. இப்போ டோட்டல் பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா பற்று சைடு 2,30,000 ரூபா வருது. வரவு சைடு பார்த்தீங்கன்னா வெறும் 15,000 ரூபா தான் இருக்குது. அப்போ வித்தியாசம் வந்து 2,15,000 ரூபா. இந்த 2,15,000 ரூபா இருப்பு கீட் போட்டு அடுத்தால உடனே எங்கே வந்துடணும்? இருப்பு கீ கோ அப்படின்ட்டு வந்துடும். உடனே என்ன வந்துடும்? இருப்பு கீ கோட் வந்துடும். இங்கிலீஷ் மீடியம் எங்கே பாருங்கள். இப்போ தமிழ் அன்பன் கேபிட்டல் அக்கௌண்ட் போட்டுட்டோம். அடுத்தது பேங்க் அக்கௌண்ட் பேர். ஃபஸ்ட் என்ட்ரி எப்படி இருக்குது? செகண்ட் டேட்டில் பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் இருக்குது. பேங்க் டெபிட்டில் இருக்குது. சரியா? அதனால் டெபிட் சைடில் 2 lakhs போட்டு 2 cash போட்டுட்டோம். சரியா? அப்புறமா 22ஆம் தேதி பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டேட்டா டு பேங்க் அக்கௌண்ட் அப்படி இருக்குது. இப்போ பேங்க் வந்து கிரெடிட்டில் இருக்குது. கிரெடிட்டில் அதனால் 15,000 ரூபா போட்டு பர்ச்சேஸ் அப்படின்னு போட்டோம். சரியா? அப்புறம் 25ஆம் தேதி பார்த்தோன்னா பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு சேல்ஸ் இருக்குது. பேங்க் டெபிட்டில் இருக்குது. அதனால் டெபிட்டில் 30,000 ரூபா போட்டு டு சேல்ஸ் அப்படின்னு போட்டோம். சரியா? அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா, பேங்குங்கிற வார்த்தையை மட்டும் பார்க்குறேன். பேங்க் டெபிட்டில் இருந்தால் டெபிட்டில் போடுறீங்க, பேங்க் கிரெடிட்டில் இருந்தால் கிரெடிட்டில் போடுறீங்க, அவ்வளோதான். சரியா? நவ் we compare the two side, debit sides and credit side. Debit side total is 2,30,000. Credit side total only 15,000. The difference is 2,15,000. The difference amount is transferred to balance carry down. Balance carry down by balance sheet. அந்த வித்தியாசத்தை பார்க்குற பற்று சைடில் 2,30,000 ரூபா வருது, வரவு சைடில் வெறும் 15,000 தான் இருக்குது. அப்போ வித்தியாசம் வந்து 2,15,000 ரூபா. இந்த 2,15,000 ரூபாயை பை பேலன்ஸ் சிடி அப்படின்ட்டு போடுற, அந்த சிடி வந்து திரும்ப பிடிட்டு வந்துடுது, டு பேலன்ஸ் பிடி அப்படின்ட்டு வந்துடுது. அதை ஞாபகம் வச்சுக்கிடுங்க. சரியா? அப்போ 3 அக்கௌண்ட் போட்டோம். ஒன்று கேஷ் அக்கௌண்ட் போட்டுட்டோம். கேஷ் அக்கௌண்ட்டில் பேலன்ஸ் வந்து 95,000 ரூபா டெபிட் பேலன்ஸ். சரியா? அப்புறம் கேபிட்டல் அக்கௌண்ட்டில் வந்து பேலன்ஸ் வந்து 3 lakhs இருக்குது, அது வந்து கிரெடிட் பேலன்ஸ். பிடியை தான் பார்க்கணும். பிடி டெபிட்டில் இருந்தால் டெபிட் பேலன்ஸு, பிடி வந்து கிரெடிட்டில் இருந்தால் கிரெடிட் பேலன்ஸ். சரியா? அப்புறமா பேங்க் அக்கௌண்ட் பார்க்குறீங்க. பேங்க் அக்கௌண்ட் வந்து எப்படி இருக்குது? இது வந்து பிடி டெபிட்டில் இருக்குது, அதனால் இது வந்து என்னது? டெபிட் பேலன்ஸ். சரியா? அப்போ ஜானன்ட்ரி பாரு, ஃபஸ்ட்டு கேஷ் அக்கௌண்ட், அடுத்தது தமிழ் அன்பன் கேபிட்டல் அக்கௌண்ட், அப்புறமா பேங்க் அக்கௌண்ட். இப்போ 3 அக்கௌண்ட் போட்டிருக்கோம். திரும்பியும் கேஷ் தான் வருது. கேஷ் ஏற்கனவே போட்டாச்சு, அதனால் அது வராது. சரியா? அடுத்தது பர்ச்சேஸ் அக்கௌண்ட். அடுத்து என்ன இருக்குது? பர்ச்சேஸ் அக்கௌண்ட். இப்போ பர்ச்சேஸ் அக்கௌண்ட் போடணும். சரியா? இப்போ பர்ச்சேஸ் அக்கௌண்ட் நீங்களே போட போகிறீங்க. சரியா? இப்போ நான் சொல்லிகிட்டு இருக்கும்போதே நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க. கரெக்டாக ஏற்கனவே போட்ட மாதிரி பர்ச்சேஸ்ட்டு ஹெட்டிங் கொடு. ஹெட்டிங் கொடுத்துட்டு இந்த பர்ச்சேஸ் எங்கே இருக்குது பாரு, 10,000 எங்கே இருக்குது? டெபிட் சைடில் இருக்குது. ஸோ வி டெபிட் 10,000 in the ledger account. சரியா? 10,000 எங்கே இருக்குது? பர்ச்சேஸ்க்கு நேராக டெபிட் சைடில் இருக்குது. அதனால் லெட்ஜரில் 10,000 ரூபாய் டெபிட்டில் போடு. டெபிட்டில் போட்டுட்டு என்ன எழுத? டு கேஷ் அப்படின்ட்டு எழுதிடுங்க. சரியா? டு கேஷ் எழுதிடுங்க. அப்புறம் 22ஆம் தேதி பேர் பர்ச்சேஸ், அதுவும் டெபிட்டில் தான் இருக்குது, ஒரு 15,000 ரூபா இருக்குது.
அப்போ அதே மாதிரி டெபிட் சைடில் 15,000 ரூபா அமௌண்ட் எழுதி, ஆனால் எப்படி எழுதணும்? டு பேங்க் அப்படின்ட்டு எழுதிடணும். சரியா? ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிருச்சு. சரியா? இப்போ பாருங்கள், பர்ச்சேஸ் பாருங்கள். 5ஆந்தேதி டு கேஷ் ஒரு 10,000 ரூபா போட்டிருக்காங்க. 22ஆந்தேதி டு பேங்க் போட்டு ஒரு 15,000 ரூபா போட்டிருக்காங்க. இப்போ வித்தியாசத்தை பாரு. இன் டெபிட் சைட் எவ்வளவு? 10 + 15 25,000. கிரெடிட் சைட் 0 பேலன்ஸ். டிஃப்ரென்ஸ் இஸ் ₹25,000. சரியா? அந்த டிஃப்ரென்ஸுக்கு வந்து நம்ம என்ன பேர் கொடுத்துட்ருக்கோம்? சிடி, பை பேலன்ஸ் சிடி, பை பேலன்ஸ் கேரி டவுன், பை பேலன்ஸ் கேரி டவுன். இந்த 25,000 அப்படியே எழுதுகிறோம். அப்படியே நேர்கோடு மாறாமல் நேராக ஸ்ட்ரெயிட்டாக அங்கே எழுதுகிறோம். எழுதி பை பேலன்ஸ் சிடி போட்டு, சிடி போட்டோன்னா அடுத்தல என்ன வந்துடும்? பிடி வந்துடும், ப்ராட் டவுன். சரிதானா? ப்ராட் டவுன் வந்துடுது. அதனால் டு பேலன்ஸ் பிடி அப்படின்னு போட்டு 25,000 ரூபா போட்டு முடிச்சிட்டோம். சரியா? அப்போ ஃபஸ்ட்டு கேஷ் அக்கௌண்ட் வந்து டெபிட் பேலன்ஸ் 95,000 ரூபா, கேபிட்டல் அக்கௌண்ட் கிரெடிட் பேலன்ஸ் 3 லட்சம், பேங்க் அக்கௌண்ட் டெபிட் பேலன்ஸ் 2,15,000 ரூபா, பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெபிட் பேலன்ஸ் 25,000. சரியா? இப்போது தமிழ் மீடியம் பையங்க பாருங்கள், நீங்கள் வந்து வங்கி கணக்கு போட்டு முடிச்சிட்டிங்க. இப்போ வந்து கொள்முதல் கணக்கு போடணும். சரியா? கொள்முதல் கணக்கு போடணும். கொள்முதல் கணக்கு போடுறதுக்கு குறிப்பேடை பார். குறிப்பேடில் கொள்முதல்கிறது எங்கே இருக்குது அப்படின்ட்டு பார். கொள்முதல்கிறது எங்கே இருக்குது அப்படின்ட்டு என்ன செய்கிற பார்க்குற. கொள்முதல் எங்கே இருக்குன்னு பாரு. 5ஆந்தேதி ஒரு கொள்முதல் இருக்குது. அதேமாரி 22ஆந்தேதி ஒரு கொள்முதல் இருக்குது. அப்படி தானே? 5ஆந்தேதி கொள்முதல் பற்றில் இருக்குது. அதேமாரி 22ஆந்தேதி கொள்முதலும் பற்றில் தான் இருக்குது. அப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன்? எந்த அக்கௌண்ட் போட்டாலும் அந்த அக்கௌண்ட்டில் அமௌண்ட்டு எங்கே இருக்குதுன்னு பார்க்குறோம். பற்றில் இருந்தால் பற்றில் போடுறோம், வரவில் இருந்தால் என்ன செய்கிறோம்? வரவில் போடுறோம். ஒன்றுமே இல்லை. அப்போ பற்றில் தானே இருக்குது. அப்போ பற்றில் இருக்கிறதுனால பற்றில் 10,000 ரூபா 5ஆந்தேதி. அதேமாதிரி 22ஆந்தேதி பற்றில் இருக்கிறதுனால ஒரு 15,000 ரூபா. பாருங்கள், கொள்முதல் இருக்கா? 5ஆந்தேதி பற்றில் ஒரு 10,000 ரூபா. அதே மாதிரி 15ஆந்தேதி பற்றில் ஒரு 15,000 ரூபா. கொள்முதல் பேரில் கணக்கில் கொள்முதல் பேர் வராதில்ல, அதனால் ரொக்கம் வங்கி அப்படின்னு போட்டோம். இப்போ டோட்டல் பார்த்திங்கன்னா 25,000 ரூபா பற்றில் வருது, வரவு சைடில் 0. அப்போ வித்தியாசம் வந்து 25,000 ரூபா. இந்த 25,000 ரூபாய்க்கு நான் என்ன சொல்லியிருக்கேன்? இதுக்கு பேர் வந்து என்னது? இருப்பு கீ, இருப்பு கீழ் இழுத்தல் அப்படின்ட்டு சொல்கிறோம். சரியா? அது வித்தியாசம். அந்த 25,000ங்கிறது 2 சைடும் சேமாக இருக்கணும். சரியா? சேமாக இருக்கணும். இருப்பு கீனா என்ன அர்த்தம்? உடனே இருப்பு கீ கோட்டு வரணும். அதை ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? உடனே இருப்பு கீ கோ அப்படின்ட்டு நம்ம என்ன செஞ்சிடறோம்? போட்டுரும். இந்த 25,000 உடனே ஆட்டோமேட்டிக்காக என்ன செஞ்சிருது? அது கிரெடிட்டில் இருக்கிறதுனால அது டெபிட்டுக்கு வந்துடுது. அதாவது வரவில் இருக்கிறதுனால அது உடனே என்ன செஞ்சிருது? அது பற்று சைடுக்கு என்ன செஞ்சிருது? வந்துடுது. இதே மாதிரி தான் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னாச்சுன்னா, விற்பனை கணக்கு போடணும். விற்பனை கணக்கு என்ன செய்யணும்? போடணும். சரியா? ஃபஸ்ட்டு பாருங்கள், ரொக்கம் போட்டாச்சு, முதல் போட்டாச்சு, வங்கி போட்டாச்சு, ரொக்கம் ஏற்கனவே போட்டோம், கொள்முதல் போட்டுட்டோம். அடுத்து நம்ம என்ன செய்யணும்? விற்பனை போடணும். என்ன போடணும்? விற்பனை. விற்பனை போட்டுடலாமா? விற்பனை போட்டாச்சுன்னா முடிச்சிடலாம். அவ்வளோதான், அந்த கணக்கு முடிஞ்சது. சரியா? இப்போ விற்பனை டக்குட்டு நீங்கள் போடுறீங்க. விற்பனை பாரு, 15ஆந்தேதி ஒரு விற்பனை இருக்குது, 25ஆந்தேதி ஒரு விற்பனை இருக்குது. அப்படி தானே? 15ஆந்தேதி விற்பனை எங்கே இருக்குது? வரவில் இருக்குது. அதுமாதிரி 25ஆந்தேதி விற்பனையும் வரவில் தான் இருக்குது. அப்போ வரவில் தான் போடணும். 5,000த்தையும் 30,000த்தையும் வரவில் தான் போடணும். 15ஆந்தேதி என்னட்டு எழுதணும்? 15ஆந்தேதி 5,000 போட்டு ரொக்கம்ட்டு எழுதணும். 25ஆந்தேதி 30,000 போட்டு என்ன எழுதணும்? வங்கிட்டு எழுதணும். பாருங்கள், பார், 15ஆந்தேதி ரொக்கம் போட்டு 5,000 ரூபா, 25ஆந்தேதி வங்கிட்டு போட்டு 30,000 ரூபா. முடிஞ்சதா? பாரு. அப்போ வரவு சைடில் 35,000 ரூபா, பற்று சைடில் ஒன்றுமே இல்லை. அப்போ வித்தியாசம் வந்து 35,000 ரூபா. சரியா? அப்போ அதுக்கு வந்து இருப்பு கீட் போடுறோம். இருப்பு கீ வந்து பற்றில் வந்ததுனால இருப்பு கீக்கோ வந்து எங்கே வந்துடுது? வரவில் வந்துடுது. சரியா? இப்போ இங்கிலீஷ் மீடியம் பையங்க பாருங்கள், சேல்ஸ் அக்கௌண்ட் போடுறோம். சேல்ஸ் அக்கௌண்ட், சேல்ஸ் அக்கௌண்ட் போடுறதுக்கு இந்த ஜேர்னல் என்ட்ரியில் சேல்ஸுங்கிறது எங்கே இருக்குன்னு பார். 15th கேஷ் அக்கௌண்ட் நெட் டு சேல்ஸ், சேல்ஸ் இஸ் கிரெடிட்டட். 25th பேங்க் அக்கௌண்ட் நெட் டு சேல்ஸ், சேல்ஸ் இஸ் கிரெடிட்டட். ரெண்டுலேயுமே சேல்ஸு கிரெடிட்டில் இருக்குது. 5,000 30,000 இருக்குது. சரியா?
அப்போ என்ன செய்கிறோம், சேல்ஸ் அக்கௌண்ட்டில் 5000 போடுறோம், 30,000 ரெண்டுமே எங்கே தான் போடுறோம், கிரெடிட் சைடில் போடுறோம். கிரெடிட் சைடில் போட்டு 15th டேட்டுக்கு வந்து கேஷ்ட்டு எழுதுகிறோம், 25th வந்து பேங்க்ட்டு எழுதுகிறோம். பாருங்கள் போட்டோமா, 15th ஒரு 5000 ரூபா, 25th ஒரு 30,000 ரூபா, கேஷ்ட்டு போடுறோம், பேங்க்ட்டு போடுறோம். அப்போ கிரெடிட் சைடு டோட்டல் 35,000, டெபிட் சைடு டோட்டல் 0. Difference is 30,000. The difference amount is transferred to balance carry down account. அதுக்கு என்ன பேர் கொடுக்குறோம், ஏற்கனவே சொல்லியிருக்கோம்ல, அந்த டிஃப்ரென்ஸ் மீன்ஸ் வந்து என்னது, பேலன்ஸ் கேரி டவுன். அது ஒரு 35,000 ரூபா. அதுக்கு பேலன்ஸ் சீடிட் பேர் கொடுத்து என்ட்ரி போட்டுட்டோம். அந்த கேரி டவுன் வந்து உடனே என்ன வந்துடுது, கிரெடிட் சைடில் வந்துடுது. பை பேலன்ஸ் ப்ராட் டவுன் அப்படின்னு வந்துடுது. சரியா, பை பேலன்ஸ் ப்ராட் டவுன். இப்போ இந்த கணக்கில் வந்து நம்ம என்ன செஞ்சுருக்கோம், அக்கௌண்ட் போட்டு முடிச்சிட்டோம், லெட்ஜர் போட்டு முடிச்சிட்டோம். கேஷ் அக்கௌண்ட், தமிழ் நண்பன் கேபிட்டல் அக்கௌண்ட், பேங்க் அக்கௌண்ட், பர்ச்சேஸ் அக்கௌண்ட், சேல்ஸ் அக்கௌண்ட். தமிழ் மீடியம் பையங்க நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா இந்த கணக்கில் வந்து நம்ம என்ன பேரெல்லாம் போட்டிருக்கோம் அப்படின்னாச்சுன்னா, ஃபஸ்ட்டு வந்து ரொக்க கணக்கு போட்டிருக்கோம், தமிழ் நண்பன் முதல் கணக்கு போட்டிருக்கோம், வங்கி கணக்கு போட்டிருக்கோம், கொள்முதல் கணக்கு போட்டிருக்கோம், விற்பனை கணக்கு போட்டிருக்கோம். இன்றைக்கி வந்து குறிப்பேடு போட்டு அந்த குறிப்பேட்டின் அடிப்படையில் பேரேடு எப்படி போடணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். சரியா, இது வந்து நீங்கள் கேட்டு அப்படி இருந்தீங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு புரியாது. நீ என்ன செய்யணும் அப்படின்னாச்சுன்னா, நான் இது வந்து ஏற்றி விட்டுருக்கிறதுனால நீங்கள் கேட்டுக்கிட்டே நீ என்ன செய்யணும், கணக்கு அக்கௌண்டன்சி நோட்டை எடுத்து நீ செய்ய ஆரம்பிக்கணும். ஒரு பென்சில் எடுத்துக்கோ, ஸ்கேல் வச்சுக்கோ, நீட்டாக எந்த இடத்துல டபுள் லைன் போடணும், எந்த இடத்துல சிங்கிள் லைன் போடணும், அமௌண்ட் எப்படி எழுதணும், காலம் எப்படி பிரிக்கணும், எல்லாம் நீட்டாக குறித்து அந்த டோட்டல் காலம் மட்டும் வந்து என்ன செய்யணும், ஸ்ட்ரைட்டாக வரணும். தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் நல்லா கவனிச்சிக்கோ, அந்த டோட்டல் மட்டும் என்ன செய்யணும், ஸ்ட்ரைட்டாக வரணும். சரியா, கேஷ் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா அந்த 3,05,000 3,05,000 பர் ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது. ஒரு சைடு ஏறி ஒரு சைடு இறங்கி அப்படி இல்லை, அப்படி ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். அதனால் அதை மட்டும் கரெக்டாக வச்சுக்கோ. தமிழ் நண்பன் கேபிட்டல் அக்கௌண்ட் முதல் கணக்கு பேர் 3,00,000 ஸ்ட்ரைட்டாக இருக்கா. அப்புறம் பேங்க் அக்கௌண்ட் பேர் 2,30,000 2,30,000 ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். அப்புறம் பர்ச்சேஸ் அக்கௌண்ட் கொள்முதல் அக்கௌண்ட் 25,000 ஸ்ட்ரைட்டாக இருக்குது. அப்புறம் சேல்ஸ் அக்கௌண்ட் விற்பனை கணக்கு 35,000. சரியா, இப்படி ஸ்ட்ரைட்டாக நீங்கள் போட்டிங்க அப்படின்னாச்சுன்னா நீட்டாக நீங்கள் செஞ்சிட்டிங்க அப்படின்னா இன்னும் அதுக்கப்புறமா அடுத்த ஸ்டெப் இருக்குது. அதாவது இப்போ நம்ம செஞ்சது கரெக்டாக தப்பா அப்படின்ட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒன்று இருக்குது. சரியா, அதாவது ட்ரையல் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இருப்பாய்வு அப்படின்ட்டு ஒன்று இன்னொன்று தயாரிக்கணும். சரியா, அப்போ தான் வந்து நீ டோட்டல் கரெக்டாக போட்டியா, நீ எடுத்து எழுதுனது கரெக்டாக எழுதியிருக்கியா, ஏதாவது தப்பு அப்படின்னா இருக்குதா அப்படிங்கிறத அதில் கண்டுபிடிக்கலாம். ட்ரையல் பேலன்ஸ் அல்லது இருப்பாய்வுன்னு சொல்லுவோம். சரியா, அதனால் இதுக்கு பேஸ்மெண்ட் வந்து என்னது தான், ஜேர்னல் என்ட்ரி. சரியா, ஜேர்னல் என்ட்ரி அதான் ரொம்ப பேஸ்மெண்ட், குறிப்பேடு பேஸ். சரியா, இந்த குறிப்பேடிலேருந்து பேரேடு போடுறோம். பேரேடு முடித்ததுக்கப்புறம் நம்ம கணக்கு சரியாக வருதா அதை செக் பண்ணுறதுக்கு ட்ரையல் பேலன்ஸ் அல்லது இருப்பாய்வுங்கிறது நம்ம என்ன செய்யணும், தயாரிக்கிறோம். அதனால் எல்லோரும் இந்த கணக்கு என்ன செய்யுங்க, போட்டு என்னுடைய பர்சனல் நம்பருக்கு நீங்கள் கண்டிப்பாக என்ன செய்யுங்க, அனுப்பி விடுங்க. 2-3 பசங்க நல்லா அழகாக நினச்சிருக்கீங்க, அனுப்பியிருக்கீங்க. அதிபன் நினைக்கிறேன், ஒரு அதிபன்ட்டு ஒரு பையன் ஷேக்ட்டு ஒரு பையன், இன்னும் 2-3 பேர் நேம் இல்லாமலே நினச்சிருக்கீங்க, கொஞ்சம் பேர் அனுப்பியிருக்கீங்க. சரியா, அந்த நேமோடு அனுப்பிவிடுங்க. அப்போ நீங்கள் யார் எந்த கிளாஸுங்கிறது போட்டு அனுப்புங்க, உங்கள் பேர் போட்டு எந்த கிளாஸுக்கு போட்டு அனுப்புங்க. அப்போ தான் என்ன செய்யும், உனக்கு கணக்கு ஒவ்வொரு கிளாஸ்லையும் நீ படித்ததை செஞ்சு பார்க்கும்போது தான் உனக்கு என்ன செய்யும், உனக்கு ஒரு திருப்தி இருக்கும். இன்றைக்கி வந்து நம்ம பேரிடு பார்த்துருக்கோம். இந்த பேரிடை தரவு பண்ணிடுங்க. நம்ம அடுத்த கிளாஸில் அடுத்த ஒரு சின்ன ஒரு கணக்கோடு நம்ம என்ன செய்வோம், அந்த கிளாஸை நம்ம ஆரம்பிப்போம். நன்றி.